வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போது தொழில் ரீதியாக உங்களுடைய எந்த ஒரு முடிவுகளுக்கும் நிச்சயமாக வெற்றி அப்படின்றது இருக்கும். ஸோ தொழிலில் ரொம்பவே ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க. நிர்வாகம் சார்ந்த துறைகளில் உங்களுடைய வெளிப்பாடு அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஸோ அப்போ வருமானம் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் நிச்சயமாக ஒரு அபரிவிதமான வருமானம் அப்படின்றது இருக்கும். அதோட உங்கள் ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வராரு. அப்போது இந்த 4, 9 அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போது தாய் தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் தான் இந்த செவ்வாய். அப்போ அந்த கிரகம் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காரணத்தினால பெற்றோர்கள் ரீதியான ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பெற்றோர்களுடைய ஆதரவு, முழு ஆதரவும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கிலேயே வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் வருகிறார். இந்த செவ்வாய் சுக்கிரன் அப்படின்றது களத்திர காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு சப்போர்ட்டான நிலையில் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி இந்த குரு பயிற்சி அப்படின்றது வரக்கூடிய இந்த ஓராண்டு காலம் முழுவதுமே உங்களுக்கு குரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் சரி, ஸோ ஒரு சாதகமான சூழ்நிலை வரன் அமைவதற்கும் சரி, ஒரு இனச்சேர்க்கையின் மூலியமாக கருத்தரிப்பதற்கும் சரி வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அப்பப்போ சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால ஒன்று மனைவியோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சின்ன ஒரு மருத்துவ செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம். களத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்குன்றனால நிச்சயமாக திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் மேலேயும் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குழந்தைகள் இந்த மாதத்தில் ஒரு புத்திசாலித்தனமாக சிறப்பான செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் 5ஆம் இடத்து அதிபதி குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் இருக்க காரணத்தினால உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக இந்த ஒரு வருடம் அப்படின்றது புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய செயல்களில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு பிறகு வராரு. ஸோ அப்போது வண்டி வாகனங்கள் வாங்குவது சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு தள்ளி போடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஒற்றைப்படை பாகங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு கொஞ்சம் இந்த மாதம் சாதகமான சூழ்நிலை இல்லை. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேமிலி, மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் மேலே ரொம்பவே ஒரு அஃபெக்ஷனாக இருப்பீங்க. அவங்களும் உங்களோட ஒரு நல்ல அஃபெக்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக கல்வி அப்படின்றது சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காரணத்தினால படிப்பில் நிச்சயமாக ஒரு கவனம் செலுத்துவீங்க, ஒரு ஆர்வத்தை காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக ஆராய்ச்சி சார்ந்த கல்விகளில் உங்களுடைய திறமை அப்படின்றது வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெறாரு.
உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு புதன் சேர்க்கை கொஞ்சம், அதாவது தாயார் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தாயாருடைய ஆரோக்கியம், அதாவது கழுத்து சார்ந்த வலி, இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனை, இல்லை முழங்கால் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது தாயாருக்கு ஏற்படலாம். ஸோ தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய 3-10க்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால கோவில், புனித யாத்திரைகள் அல்லது தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கும் இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க, உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றது உங்கள் சிந்தனை அப்படின்றது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி சார்ந்த ஒரு ஈடுபாடு, புதுசாக ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள்லே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோவில் பணிகள், ஒரு தர்மகாரியங்களில் ஈடுபடுறதுக்கு, இல்லது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களுக்கு ஆனால் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் சரியில்லை. மனம் சார்ந்த ஒரு அழுத்தத்தில் இருப்பீங்க, ஒரு மனதளவில் ஒரு துவண்டு போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மன கஷ்டமாக இருக்கலாம், அல்லது பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட கஷ்டமாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்ததுனால ஏற்பட்ட கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு அழுத்தத்தில் இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும். ஸோ அடுத்ததாக நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத பலன்களின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாம் நிச்சயமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க அப்படின்றதான் தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் 11-12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மார்ச் மாதம் 11-12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மே மாதம் 11-12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, ஜூலை மாதம் 13-14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, செப்டம்பர் மாதம் 14-15ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, நவம்பர் மாதம் 13-14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஒருவித பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த தேதிகள் அப்படின்றது உங்களை பயமுறுத்தணும் அப்படின்ற நோக்கத்தினால நான் சொல்ல, இது என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆராய்ச்சியின் பேரில் தேர்வு செஞ்ச சில தேதிகள். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.